இன்னைக்கு 9th இருக்க டாபிக் இந்த குறுந்தொகை பற்றி பார்க்கலாம். குறுந்தொகை இதை எழுதினவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்னா, கொஞ்சோண்டு தொகை, குறுந்தொகைனா என்ன, கம்மியான தொகை கொடுத்ததுனால பெருங்கடும் கோபத்துக்கு ஆளாயிட்டார். கொஞ்சம் தொகை கொடுத்தா பெருங்கடும் கோபம் தானே நமக்கு வரும். ஸோ பாலை பாடிய பெருங்கடுங்கோ, இது பால், ஒரு பேக்கெட் பால் இப்போ என்ன விலை விற்கிது, அதுக்கு கொஞ்சோண்டு அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கினா பெருங்கடும் கோபம் தானே வரும். குறுந்தொகை அப்படின்னா கொஞ்சோண்டு தொகை கொடுத்தா பெருங்கடும் கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாட்டு பார்க்கலாம். நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் பிடிப்பசி களையிய பெருங்கை வேழம் மென்சினை யாஅம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. இது ஃபஸ்ட்டு நம்ம இப்படி படித்தோன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. கீழே நமக்கு புரிகிற தமிழில் கொடுத்துருப்பாங்க. பேரன்பு உடையவன் பெரிதுனக்கு தருவான். ரொம்ப அன்பு இருக்கவன் நிறையா கண்டிப்பாக நமக்கு திருப்பி தருவான். பொருள் தேட சென்றவன் பறந்தோடி வருவான். ஒரு வேலையாக வெளியூருக்கோ வேற எங்கோ சென்றவன் பறந்தோடி வருவான். பசித்தீ அணைக்க மெல்லிய யாமர கிளையொடித்து உதவும் யானை காட்சியே உன் நினைவு தூவி இங்கவனை அழைத்து வரும். அதாவது ஒரு யானை பெண் யானை பசியோடு இருக்கிறத பார்த்துட்டு ஆண் யானை யாமரம்ன்றது ஒரு வகையான மரம், அது பாலை நிலத்தில் தான் வளரும். அந்த மரத்தோட ஒரு கிளையை ஒடிச்சு தண்ணியை பருக செய்கிற மாதிரி செய்கிறதுனால அந்த காட்சியை அந்த தலைவன் பார்த்தானா அந்த தலைவியோட ஞாபகம் பறந்தோடி வருவான்னு அவளோட தோழிக்கு ஆறுதல் கூறுற மாதிரியான கதை இது. உங்களுக்கு குறுந்தொகை அப்படின்னாவே இந்த மாதிரி லைன்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இந்த மாதிரி இந்த யாமரம், அன்பின தோழி, இதெல்லாம் அந்த வேழம்னா ஆண் யானை, இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொருள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னாவே நமக்கு எந்த பாடல்லேருந்து இது எடுத்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு பாடல்களையும் இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரை நீங்கள் படிக்கும்போதே இந்த குறுந்தொகைக்கு இந்த பிக்சர் தான்றதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த பாடல் இங்கேருந்து தான் வந்திருக்குன்ற மாதிரி ஞாபகம் வரும். இந்த பாடலோட திணை என்னன்னு கேட்டால் பாலை திணை. துறை தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவியை ஆற்றியது. அடுத்து சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். நசைனா விருப்பம், நல்கல் வழங்குதல், பிடினா பெண் யானை, வேழம்னா ஆண் யானை, யா ஒரு வகையான மரம். இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஓரல் தோர் மொழி மாதிரி வர இருக்குது. பாலை நிலத்தில் வளர்வது, பொழிக்கும் உரிக்கும், அது அந்த யாமர பட்டையை உரிக்கிறது தான் இந்த பொழிக்கும். ஆறுனா வழி. இப்போ இந்த ஆறுனா நம்ம வழின்னு இருக்குல்ல, இதை எப்படி கேட்பாங்கன்னா, இந்த லைனை கொடுத்துட்டு இந்த லைனில் ஆறுன்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்க, ஆறுன்னு சொல்கிறது அவங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆறுன்னு எதை சொல்கிறாங்க, வழி. அந்த வழியாக போகிற உன்னோட தலைவனுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து சென்ற வழியில் பெண் யானையின் பசியை போக்க. அதனால் இந்த லைனில் ஆறு என்னத்தை குறிக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த பாட்டோட வச்சு தான் இதை நம்ம படிக்கணும். அடுத்து நூல்வெளியோட ஷார்ட்கட் பார்த்துடலாம். இப்போ 8 தொகை நூல்களுள் ஒன்று குறுந்தொகை. இதுலேயும் தொகை வருது, இதுலேயும் தொகை வருது. ஜென்ரலாக எல்லாருமே 8 நூல்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், 10 பாட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன். 8 தொகை குறுந்தொகை, தொகை வருது. ஸோ 8 தொகையில குறுந்தொகை நூல்களுள் ஒன்று. குறுந்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று.
இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. அகப்பொருள் நிகழ்வுகள்னா இந்த மாதிரி தலைவன் தலைவிட்ட கூறுறது, தோழி தோழிகள்லாம் பேசிக்கிறது. இதுதான் வந்து அகப்பொருள் நிகழ்வுகள். அன்றாட நம்ம பேசிக்கிற ஒரு நாடகங்கள் அந்த மாதிரி. கடவுள் வாழ்த்து நீக்கலாக 401 பாடல்களை கொண்டது. குறுந்தொகைனா நமக்கு கொஞ்சம் தான். ஸோ இப்போ ரூ. 400 இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியாது. கன்சல்டேஷன் ஃபீஸே வந்து ரூ. 400க்கு கம்மியாக இல்லாமல் வாங்குறாங்க இப்போ. ஸோ 400னாவே உங்களுக்கு குறுந்தொகைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். கடவுள் வாழ்த்து நீங்களாகவே ரூ. 401. மொய் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் வாழ்த்து இல்லாமலே 401 பாடல்களை கொண்டது. இதன் பாடல்கள் 4 அடி சிற்றில்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்டவை. 4 அடி சிற்றில்லையும், அதாவது 400 பாடல்கள் இருக்கா? ஸோ 4 அது ஞாபகம் இருக்கும். 4 to 8னாவே குறுந்தொகை தான். 4 to 8 இதுலேயும் 4 வருது. 4 இப்போ 4 4 8 4 to 8 4 அடி சிற்றில்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்டவை. 1915ஆம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் நூலை பதிப்பித்தார். சௌரி வாங்க கொஞ்சம் காசு தானே தேவைப்படும். குறுந்தொகை சௌரி பெருமாள் அரங்கனார் வந்து பதிப்பித்தார். நமக்கு பாடமாக வந்துள்ளது 37வது பாடல். இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா பார்த்துக்கோங்க. இப்பாடலின் ஆசிரியர் பாடியவர் இது படிச்சிட்டோம். சேர மரபை சேர்ந்தவர். இவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். கலித்தொகையில் பாலை திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுகோ என அழைக்கப்பட்டார். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கலித்தொகையில் வந்து பாலை திணையை பாடியதால் தான் இவருக்கு இந்த பாலை பாடிய பெருங்கடுங்கோன்னு ஞாபகம் பேர் வந்துச்சு. குறுந்தொகை பாலை பாடிய கடுகோ, இவர் கலித்தொகையில் பாலை திணையை பாடியிருக்காரு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.